அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். திருச்செந்தூர் வேலவனை. இன்னைக்கு தண்ணீர் தொட்டி எங்கே அமைக்கலாம், எப்படி அமைக்கலாம், அதை பற்றி பேசலாம். ஸ்டம்ப்பு. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜினியருக்கு என்னுடைய பதில். அவர் நம்ம யூடியூப்பை பார்க்குறாரு பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாஸ்துலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே சயின்ஸு. அட பாய்ப்புள்ள, அதுதான் நாங்களும் சொல்கிறோம். நீ சயின்ஸு தான் நானும் சொல்கிறேன். வாஸ்துன்றது சயின்ஸு தான். பிரபஞ்சத்தை ஒன்றா அமைக்கிறதுக்கு பேர் தான் வாஸ்து. நீ சயின்ஸுன்னா சொல்லிக்கோ, நீ வாஸ்துன்னா சொல்லிக்கோ, நீ பிரபஞ்சம் சொல்லுவாங்கள்ல, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதத்தை கரெக்டாக அமைக்கணும். இது எப்படி வேணாலும் வச்சுக்கோ. நீ இதுதான் வாஸ்துன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன் நீ தான் இன்ஜினியர் ஆச்சுல்ல, சயின்ஸ்னு சொல்கிறல்ல, சயின்ஸ் பிரகாரம் கட்டிட்டு போய் என் வீட்டை நீ ஏன் உன் சவுத்துக்கு மாற்றி மாற்றி கட்டுற? நானும் அதுதானே சொல்கிறேன், வாஸ்துவும் அதுதான் சொல்கிறேன். வாஸ்துவும் ஒன்று தான், சயின்ஸும் ஒன்று தான். சயின்ஸு தான் நாங்கள் வாஸ்துன்றோம். அவர் சொல்கிறாரு, நான் வடகிழக்கில் காம்பவுண்டு கூட ஜாயின் பண்ணி தான் நான் போர்ட்டிக்கோ இழுத்து போட்டிருக்கேன், அந்த வீடு நல்லா இருக்காங்க அப்படின்றாரு. அந்த வீட்டில் போய் பாரு, அந்த அம்மாவோட முதல் குழந்தை இறந்துருக்கும். செக் பண்ணிங்க. இழப்புடன் கூடிய வெற்றி. நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே. நான் அந்த மாதிரி வீடு இருந்தால் வாழ முடியாதுன்னு நான் சொல்லியே. வாழ்வாங்க. யாரோ ஒருத்தர் இவங்க நல்லா இருக்கிறதுக்காக ஒருத்தர் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். இழப்பு இல்லாமல் பெறக்கூடிய வெற்றி தான் வாஸ்து. அதுதான் எங்கள் ஆண்டாள் வாஸ்து. நாங்கள் அதுதான் சொல்கிறோம். இழப்பு இல்லாமல் பெறணும். நான் நல்லா இருக்கின்றதுக்காக அங்கே ஒரு உயிர் போகுது. அப்போ யாரோ ஒருத்தர் அங்கே அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க நீங்கள் நல்லா வாழறதுக்காக. அதுதான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக இருக்கும் அந்த வீட்டில். அவர் சொல்கிறாரு, கலைஞர் இல்லையா அப்படின்னு. கலைஞருக்கு எத்தனை பொண்டாட்டி? உங்கள் வீட்டை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? 2 பாண்டி 3 பாண்டி கட்டுறதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னா ஓகே. நீ அவர் தவறான தெருக்கூத்தில் இருக்கிற மாதிரி நீங்களும் இருக்கு, யாரை வேணான்றாங்க சொல்கிறார் அவர். கலைஞர் இல்லையா? கலைஞர் மாதிரி 3 பாண்டி கட்டிக்கோ, உங்கள் அம்மா உங்கள் வீட்டை அம்மா ஒத்துக்கிறாங்களா பாருங்கள். நான் அவர் வாழன்னு சொல்லியா, வாழ்ந்தார் தான். அப்போது அங்கே பெண்கள் அங்கே பாதிக்கப்படுறாங்கல்ல, அந்த பாதிப்பு இல்லாமல் வெற்றி பெறணும்னு நான் சொல்ல வரேன். அதுதான் வாஸ்து. ஜெயலலிதா அம்மா சொல்கிறாரு. ஜெயலலிதா அம்மாவுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? எங்கே அவங்க கணவர் எங்கே, அவங்க பசங்க எங்கே, குடும்பம் எங்கே, அவங்க குடும்பம் எங்கே? இதுக்கு பார்த்தா இழப்புடன் கூடிய வெற்றி. நான் சொல்கிறது இழப்பு இல்லாமல் பெறக்கூடிய வெற்றி. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி, அந்த மாதிரி வாழ்ந்து உயிர் தன்னார போகணும். எல்லாரையும் பார்த்துட்டு செல்வ செழிப்போட நிம்மதியாக. ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, எம்மகன், அந்த படத்தில் அவங்க தாத்தா போயிட்டா சொல்லிட்டு அவ்வளோ ஆட்டம் பாட்டமாக அவங்க பேரனெல்லாம் கொண்டாட்டமாக கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு உயிர் அந்த தாத்தா போகணும். இந்த பேர பசங்க அப்படி குதூகலமாக டான்ஸ் ஆடி கொண்டு போயிட்டு எடுத்து போய் சேர்க்கணும். இதுதான். ஒரு இலை பாருங்கள், மரத்துலேருந்து உதிருது, இலை வருது, மரத்துலேருந்து உதிருது, யாருக்கும் சத்தம் இல்லாமல் போகுது. அப்படி வாழ்ந்துட்டு போகணும். அதுக்கு பேர் தான் வாஸ்து. நீ நல்லது பண்ணால், நீ நல்லது செஞ்சனா நல்லபடியான விஷயம் உன்னை தேடி வரும். பொய் சொல்லாத, ஏமாத்தாத, லஞ்சம் வாங்காத. நீ வேலை செய்யறதுக்கு நீ லஞ்சம் வாங்காத. நேரம் குறித்த அறிவு இருக்கணும். வட்டி கொடுக்காத,
காசு வாங்கிட்டு ஏமாத்தாத. வாங்கிட்டுனா இது எவ்வளோ வட்டி கொடுத்து சொல்லி வாங்கினா திருப்பி கொடுத்துரு. இல்லை உன் பசங்க அனுபவிக்கும். இது உண்மை. அதுக்காக தான் நான் சொல்கிறது, இழப்பில்லாமல் பெறக்கூடிய வெற்றி. குடும்பம் கூட்டு நம்ம தமிழோட கலாச்சாரமே அதுதானே. நீ எல்லாம் பிரிஞ்சு கிடக்குறோம். அம்மா ஒரு இடத்துல, அப்பா ஒரு இடத்துல, பசங்க ஒரு இடத்துல, அப்பா புருஷங்களாட்டி ஒரு இடத்துல. அப்படி இருக்கும். அப்படி வாழக்கூடாது. நம்ம முன்னோர்கள் வாழ்க்கை அப்படி நம்முடைய வாழ்க்கை வாழ்வியல் முறை அது கிடையாது. அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த ஆண்டாள் வாஸ்து நாங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. உங்கள் இன்ஜினியருக்கு உங்களுக்கு தெரிஞ்சல சயின்ஸ்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த சயின்ஸ் பிரகாரம் வீட்டை கட்டுங்க. தப்பாக கட்டினீங்கன்னா அந்த வீட்டில் அந்த இழப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். சரி, அவருக்காக தான் அவர் ரொம்ப இதுவாக சொல்கிறார். அது அவரே ஒத்துக்கிறாரு. இது சயின்ஸுன்றாரு. சரி, ரைட்டு. நீ சொல்கிற வேர்டு தானே டிஃப்ரெண்ட். நான் வாஸ்துன்ற, நீ சயின்ஸுன்ற. நீ சயின்ஸ் பிரகாரம் தான் வீட்டு கட்டி கொடு, மக்களுக்கு நல்லா இருக்கட்டும். ஏன் அவங்களோட வாழ்க்கையில் ஏன்னா ஒவ்வொருவோட இது ஃபேமிலியோட தலையெழுத்து தீர்மானிக்கிறது இன்ஜினியர் தானே. உங்கள் சவுத்து நீங்கள் ஒரு டிசைன் போட்டு வீட்டை கட்டி கொடுத்துறீங்க, பாவம் அவன் தானே அவஸ்தைப்படுறான். அதுக்காக சொல்கிறேன். சரிங்க, தண்ணீர் தொட்டி எங்கே அமைக்கலாம்? வடகிழக்கு மூலையில் அமைக்கலாம். இந்த வடகிழக்கு கார்னருக்கும் தென்மேற்கு கார்னருக்கும் கிராஸாக ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோட்டில் வராமல் வடகிழக்கு வடக்குலேயோ வடகிழக்கு கிழக்குலேயோ அமைச்சிக்கோங்க. தரைக்கு கீழே அமைக்கிற தண்ணீர் தொட்டி, ஸ்டம்ப்பு, போர்வெல் இது எல்லாம் தரைக்கு கீழே தான் இருக்கணும். இல்லை அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராட்டினம் வச்ச கிணறு வைப்பாங்க தண்ணி சேர்ந்துறதுக்கு. அது வந்து ஒரு 4 அடி ஏற்று சோறு வச்சு அதுக்கப்புறம் ஒரு கட்டை கட்டி ராட்டினம் கட்டி போடுவாங்க. அது சரியா அப்படின்னா தவறு. தரை மட்டும்தான் இருக்கணும் கிணறு. அந்த இதுவில் வச்சு நீங்கள் ஸ்டம்ப்பு பண்ணிக்கலாம், கிணறு எடுத்துக்கலாம், போர் போட்டுக்கலாம். எல்லாம் தரை மட்டும் இருக்கணும். வடகிழக்கில் தான் நீர் பகுதி, அங்கே தான் இருக்கணும் தண்ணி. அவர் நம்மளால் இன்ஜினியர் சொல்லுவார் சயின்ஸுன்னு. நானும் சயின்ஸு தான் சொல்கிறேன். நம்முடைய பூமியே வந்து இப்படி தான் இருக்கும் சாஞ்சி. வடகிழக்கு பள்ளமாகவும் தென்மேற்கு உயரமாகவும் இருக்கும். அப்போது தண்ணி மழை வந்தால் நேராக இங்கே வரணும், இங்கே போகும் அப்படின்றத நம்மளுடைய பூமி இயற்கையே அப்படி தான் இருக்குது. நானும் அதான் சொல்கிறேன். பிரபஞ்சத்தை கரெக்டாக அமைங்க. எது உயரமாக இருக்குமோ அது அங்கே இருக்கணும், எது எங்கே பள்ளமாக இருக்குமோ அது அங்கே இருக்கணும். நம்ம வீட்டுக்கும் அது பொருந்தும். வீட்டுக்கு உயிர் இருக்கானா உயிர் இருக்குது. நீ எப்படி வீடு அமைக்கிறியோ அந்த மாதிரி தான் அந்த வீடு இருக்கும். அந்த மாதிரி அமைச்சிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டணும், இல்லை வாஸ்து பார்க்கணும், ட்ராயிங் பண்ணணும்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8248581550 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, நிச்சயமாக நான் சொல்கிறேன். இப்போ நீ சென்னையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 கோடி 5 கோடி போகுது இடம். கிரவுண்டு சொல்கிறேன். அதுக்கு இடம் கிடையாது. சென்னையில் எங்கே இருக்குது இடம்? அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுங்கள். சென்னை அவுட்டரில் வாங்கி போடுங்க. மதுராந்தகம் வந்து சிங்கப்பூர் சிட்டியாக மாறப்போகுது. நம்ம திண்டிவனம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 8 வழிச்சாலை போட்டுட்ருக்காங்க. மிகப்பெரிய வருங்காலத்தில் அடுத்த ஒரு 4-5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனம் வரைக்கும் ஃபுல் டெவலப்பிங். அங்கே நம்ம லே அவுட்டில் நிறைய இடம் இருக்குது. வாஸ்துப்படி சூப்பரான ஒரு மனை நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். 7 லட்சம் 8 லட்சம் ரூபாயில் நல்ல ஒரு மனை வாங்கி வைங்க. அது உங்களுக்கு ப்ளே பண்ணும்போனா நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றும். நான் சொல்கிறேன். அந்த மாதிரி வீட்டு மனைகள் தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன். உங்கள் பேரில் வாங்கி பத்திரப்பதிவு, உங்கள் பேரில் ஒரு பத்திரம் ஒன்று வாங்கி வீட்டில் வைங்க. அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு அது அப்புறம் முடிவு சொல்லுங்கள். வாய்ப்பு இருக்குது. நம்ம செங்கல்பட்டில் இருக்குது, மதுராந்தகத்தில் இருக்குது, அச்சரப்பாக்கத்தில் இருக்குது, தொழிற்பேலில் இருக்குது, திண்டிவனத்தில் இருக்குது. இந்த ரூட்டில் எல்லாம் எங்கே டெவலப்பிங்கோ அங்கே தான் நாங்கள் சைட் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். வீட்டு மனைகள் வந்து வாங்கி கொடுக்குறோம். நல்ல மனை தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன். உங்கள் பேரில் பத்திரப்பதிவு பண்ணி வீட்டில் எடுத்து போய் பீரோவில் வைங்க. உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த பிரபஞ்சத்துக்கு மனமார்ந்த நன்றி.